இந்த வீடியோவில் டாடா ப்ளேயில் பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற 9 ஹெச்டி பிளானும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த 22 ஹெச்டி பிளானும் சரி, ரெண்டுத்துக்குமே ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓல்டு கஸ்டமராக இருந்தாலும் சரி, புதுசாக டாடா ப்ளே கனெக்ஷன் வாங்க போகிறீங்கனாலும் சரி, ஓகேங்களா, இப்படி வந்து எல்லாருக்குமே பாதிக்கும். அதுவும் ஒரு ரூ. 10 அந்த மாதிரி ஏற்றுனாங்க, ரூ. 20 ஏற்றுனாங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. அப்படியே ரூ. 50 ஏற்றிருக்கிறாங்க. அதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரைஸை வந்து ஏற்றுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக ப்ரைஸை ஏற்றுனது உடனே இப்போ திரும்பவும் ப்ரைஸை ஏற்றுறாங்க. ஒரு வேளை மொபைலில் ஏற்றுனாங்களே, அதுக்காக இவங்க திரும்பவும் ஏற்றிருக்கிறாங்களா என்னன்னு தெரில. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே தானே இருக்கும். அதுக்குள்ளேயே இப்போ திரும்பவும் இன்னொரு ப்ரைஸ் ஹைக் மாரி கொண்டு வந்துருக்கிறாங்க. இது எதுக்காக இப்போ உடனே இந்த ப்ரைஸை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ டிடிஹெச் நியூ கனெக்ஷன் தேவைப்படுறாங்க, நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். 9585006736 வித்தின் 1 ஹவரில் நியூ கனெக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து கால் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். நியூ கனெக்ஷன் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற பிளானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 ஹெச்டி பிளான். ஏன்னா டாடா ப்ளேயை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா சேனலுமே கவர் பண்ணி விட்டுருவாங்க. கிட்ஸு சேனலும் சரி, ஸ்போர்ட்ஸும் சரி, தமிழ் சேனல்ஸும் சரி, இப்படி எல்லா சேனல்ஸுமே கவர் ஆகிடும். இந்த 9 ஹெச்டி பிளானில் இந்த இந்த எல்லா சேனல்ஸுமே கவர் ஆகிறதுனால மேக்ஸிமம் ஹெச்டி பிளான்னால இந்த பிளான் போடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரூ. 249 அந்த இது ஓகேங்களா, அரௌண்டாக ரூ. 250 வச்சுப்போம். இந்த ரூ. 250 பார்த்தீங்கன்னா இப்போ 324 ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ரூ. 325 அப்படின்னு கணக்கு போட்டால் கூட ரூ. 75 இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, எதுக்கு ரூ. 75 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு தெரில. 10-20 பண்ண சொல்ல 250 இருந்தது 260 ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல பெரிய பிரச்சனையை யாருக்கும் தெரியாது. ரூ. 10 தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். விலை ஏற்றின மாதிரியே கொஞ்சம் பெரிய சும்மா மாதிரி தெரியாது. ஆனால் 75 அப்படியே ஏற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு, இல்லை வேறு டிஷ்ஷு போகலாமா அப்படின்ற இது தான் எல்லாருக்குமே வருமே. இன்னொன்று இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த 22 ஹெச்டி பிளான். ஏன்னா ஹெச்டி சேனல்ஸ் அதிகமாக உள்ள பிளான். ஜீ தமிழ் ஹெச்டியும் சரி, விஜய் ஹெச்டி, விஜய் சூப்பர் ஹெச்டி, இப்படி எல்லா ஹெச்டியுமே தமிழில் இருக்கிற எல்லா ஹெச்டியுமே கொடுக்குற இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த பிளானே இப்போ தான் வந்துச்சு. இந்த பிளான் 320 இப்போ தான் கொண்டு வந்தாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா 370 அப்படியே ரூ. 50 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 370ன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இது ரெண்டுத்தையும் இப்போ விலை ஏற்றினாங்க அப்படின்ற காரணமே, ஏன்னா இதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா டிடிஹெச்சுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏர்டெல்லும் இன்க்ரீஸ் ஆச்சு, டாடா ப்ளேவும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா, இப்படி எல்லா டிடிஹெச்சுமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, சரி, ரொம்ப நாள் கழிச்சு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு முன்னறிவிப்பும் எதுவுமே இல்லாமல் திடீர்னு ப்ரைஸ் அதுவும் ரூ. 10 ஏற்ற சொல்ல பெருசாக தெரிஞ்சிருக்காது. திடீர்னு எதுக்கு இந்த ரூ. 50 75 ஏற்றினாங்கன்னே தெரில. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்ளிகேபிள் தான். நீங்கள் ஆல்ரெடி டாடா ப்ளே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரூ. 250 பிளானில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட் 325. ஓகேங்களா, ரூ. 75 அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் இந்த 22 ஹெச்டி பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் 320 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது 370 அப்படியே ரூ. 50 இன்க்ரீஸ் ஆகும். புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது அப்ளிகேபிள் தான். புது கஸ்டமருக்கும் சரி, ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸுக்கும் சரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த ப்ரைஸ் ஹைக்குன்றது எதுக்குன்னே தெரில. எதுக்கு வேஸ்ட்டாக ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. ஒரு ரூ. 10 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலே பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் ப்ரைஸ் ஹைக் பண்ணி ஒரு 2-3 மாதத்துல திரும்ப ஒரு ப்ரைஸ் ஹைக்கு, அதுவும் அதிகம். ஓகேங்களா, முன்னே 250 ஆனதை கூட பார்த்தீங்கன்னா 220 அந்தமாரி இருந்துச்சு. ஒரு 20-30 தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது அப்படியே ரூ. 75 அப்படி இன்க்ரீஸ் பண்ணி சேனல்ஸ் அதிகமாக கொடுத்தா பரவாயில்லையே. இன்க்ரீஸ் பண்ணி சேனல்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அதிகமாக இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அது தாராளமாக பரவாயில்ல. சரி, பரவாயில்ல, இத்தனை சேனல்ஸாவது கொடுத்தாங்களே, இதுவாது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சேனல்ஸில். ஓகேங்களா, எந்த ஒரு 2 பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் ப்ரைஸ் மட்டும் ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.